இந்த கதை உமா அப்புறம் கிஷனோட கதை. இவங்க 2 பேரும் ரொம்ப கஞ்சர்கள். மளிகை பொருள் வாங்கறதுக்கு 2 காசு போயிடும். இன்னைக்கு அவசியமா சமைச்சுதான் ஆகணுமா? செலவாயிடுமே. அட உமா சித்தி, இன்னைக்கு சின்னவனுக்கு பிறந்த நாள். அதனால நாங்க வீட்லயே லட்டு செஞ்சோம். இந்தாங்க. அடேங்கப்பா விமலாவதி, நாங்க அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்னு சொல்லிடு. நிச்சயமா சித்தி, சொல்லிடுறேன். இந்தாங்க, இதோ இன்னைக்கு நமக்கான சாப்பாடு கிடைச்சிருச்சு. அருமை 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 அருமையா இருக்கு. என்ன ஒரு சுவை. அட, நான் என்ன காரியம் செஞ்சிட்டேன்? இவ்வளவு சுவையான லட்ட நான் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேனா? இது என் பசிய போக்கும்னு பார்த்தா இன்னும் அதிகமாக்கிடுச்சே. செலவு பண்ண கூடாது. உங்க பசிய போக்கணுங்கிற எண்ணத்துல உங்க மூட்டையில வச்சிருக்கிற அந்த காசோட அடையாளமே மறைஞ்சு போயிட போகுது. கொஞ்சம் கட்டுப்படுத்தி வையுங்க. சரி, பசிய வேணும்னா கட்டுப்படுத்திக்கலாம். ஆனா இந்த லட்டுவோட வாசனையும் இந்த லட்டுவோட சுவையும் நாக்குல இருந்து போகவே மாட்டேங்குது. சரி, இந்த விஷயத்த மறக்கிறதுக்கு தூங்கிடுவோம். லட்டு, அதை என்னால மறக்கவே முடியல. எனக்கும் தான். இதோ இந்தங்க காசு. இந்த பேப்பர்ல லட்டு செய்யறதுக்கான பொருட்களை எழுதி இருக்கேன். போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அருமை, என் மனசுல இந்த விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்ட. இதோ நான் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுறேன். வரேன். என்ன ஒரு வாசனை. என்ன ஒரு வாசனை. அத்தை, லட்டு பண்றீங்களா? லட்டுவா? அதெல்லாம் இல்லையே. என்ன பேசுற பண்ணி? பக்கத்துல யாராவது பண்ணிருப்பாங்க. நீ முதல்ல கிளம்பு. இருக்கிறது 2 பேரு, ஆனா லட்டு 3 இருக்கு. முதல்ல ஆளுக்கு ஒவ்வொரு லட்ட சாப்பிட்டுடுவோம். அடேங்கப்பா, சுவையா இருக்கு. அடேங்கப்பா. இது எப்படி எடுப்பீங்க? கஷ்டப்பட்டு செஞ்சது நானு, அது நீங்க அடிச்சுக்கிட்டு போயிடுவீங்களா? ஆனா லட்டு செய்யறதுக்கான யோசனைய சொன்னது யாரு? ஆனா காசை எடுத்து கொடுத்தது யாரு? அட, யார் காசு கொடுத்தா என்ன? சாப்பிடுறது நான் தான். இல்ல நான். இல்ல நான். அப்படின்னா சரி, இத பாதி பாதியா ஆக்கிடுவோம். அப்படின்னா சரி. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் அந்த பக்கம். இதுல ஓம்பங்க அதிகமாயிடுச்சே. அட இல்ல இல்ல, சின்னதாதான் இருக்கு. இது சரியா இருக்கும். இல்ல, உங்க பக்கம் நீங்க அதிகமா வெட்டுறீங்க. கொஞ்சம் இந்த பக்கம். இல்ல, இந்த பக்கம். பாதி பாதி லட்டு சாப்பிடுற யோசனை அவங்களுக்கு சரிப்பட்டு வரல. கடைசியா ஒரு வழியா, அதாவது 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டோம்னு ஒரு நிபந்தனையை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம, யார் வாயில இருந்து முதல் வார்த்தை வருதோ அவங்க நிபந்தனை மற்றும் லட்டு சாப்பிடுறதுல தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இவளால நிச்சயமா அமைதியா இருக்க முடியாது. அதனால இந்த நிபந்தனையில நான் தான் ஜெயிக்க போறேன். எவ்வளவு நேரம் தான் பேசாம அமைதியா இருப்பாரு? இவர்கிட்ட நான் ஏதாவது பேசினா இவர் நிச்சயம் பேசிடுவாரு. யாரும் எதுவும் பேசல. 2 பேரும் ஒருத்தரை பாத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. முழிச்சிட்டேன். வாயில இருந்து எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாது. பேசாம தூங்கிடுவோம். அது சரி, நானும் தூங்கிக்கிட்டே இருக்க போறேன். நான் எந்திரிக்கவும் மாட்டேன், அவர்கிட்ட பேசவும் மாட்டேன்.
அட, இன்னும் வீட்டு கதவு மூடி இருக்கு. அத்தை, அத்தை, உமா அத்தை, கதவை திறங்க. அட எதுக்கா இப்படி கதவை தட்டிட்டு இருக்க? எங்கயாவது வெளியில போயிருப்பாங்க. வெளிய எங்கயாவது போயிருந்தாங்கன்னா கதவு வெளியில பூட்டு போட்டிருக்கணும். யாரும் உள்ள இருந்து மூட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மூடப்பட்டிருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நம்மள யாருமே 2 நாளா அவங்கள பார்க்கவே இல்ல. நாம இந்த கதவை உடைச்சே ஆகணும். சிறுக சிறுக சேமிச்சு. அட நம்ம கிஷோர் மாமாவும் உமா அத்தையும் அவங்களோட கஞ்சத்தனத்தினால ஒரு துண்டு ரொட்டிய கூட பிரிக்க மாட்டாங்க. கதவு உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அட அத பத்திலாம் இப்ப யோசிக்க நேரம் இல்ல. கதவை உடைங்க, சிறுக சிறுக சேமிச்சு. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? மாமா, அட மாமா, அத்தை, அட இவங்களுக்கு என்னாச்சு? தூக்கத்துல இருந்து முழிக்கவே மாட்டாங்க. சிறுக சிறுக சேமிச்சு. அட நம்ம சந்தேகப்பட்டது உண்மையா இல்லையே. அட நம்ம எதுக்கு பயந்தோமோ அதுதான் நடந்திருக்கு. சிறுக சிறுக சேமிச்சு. அந்த அத்தையும் மாமாவும் இப்ப இல்ல. என்ன? இல்ல. இது எப்படி நடந்துச்சுனே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? நெருப்பு! ஓடிடுங்க. அட யாராவது அத்தையும் மாமாவையும் காப்பாத்துங்களேன். அட முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க. ஐயோ கடவுளே. நெருப்பு காட்டில் வடிக்க வந்துடுச்சு. அட சீக்கிரமா எழுந்திரு, இங்க இருந்து ஓடிடு. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடடா, இது அத்தையோட ஆத்மாவா? நெருப்பு. அட இங்க பூதம்லாம் எதுவும் கிடையாது. நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம். அட ஆமா, இவங்க உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல போய் நெருப்பு அணைங்க. அட நம்ம லட்டு. அட இது எரியுதுங்க. இல்ல. If you like this video, subscribe to our channel Murthy Media.